இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல துருக்கி தலையிட்டது இங்க பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. ஆனா ஆக்சுவலா துருக்கியினுடைய தலையீட்டுக்கு முக்கிய காரணமே துருக்கியை இந்தியா வச்சு செஞ்சது தாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துருக்கி எதனால பாக்குக்கு உதவி பண்ணுச்சு, ஆயுதங்களை நேரடியாக பாக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு துருக்கிக்கு இந்தியா மேலே என்ன காண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே இந்தியா துருக்கியை வச்சு செஞ்ச அந்த தரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையிலான மோதல்ல துருக்கி அரசாங்கம் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு இப்போ இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல துருக்கி இந்த விஷயத்தில் தலையிடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு போர்னு ஆரம்பித்தா துருக்கி இந்த போருக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் போர் ஆரம்பித்ததையுமே துருக்கி அரசாங்கம் பாக்குக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையுமே ஏற்றுமதி பண்ணாங்க. பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது துருக்கியினுடைய ட்ரோன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஈவன் சைனா கூட பார்த்தீங்கன்னா துருக்கி அளவுக்கு இந்த விஷயத்தில் தீவிரமாக இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா துருக்கி எங்கேயோ இருக்குது, இந்தியா எங்கேயோ இருக்குது, இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இவ்வளவு பெரிய ஒரு மோதல் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இஷ்யூ தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த காஷ்மீர் விஷயம் அப்படின்னு வந்துட்டாலே துருக்கி அரசாங்கத்தினுடைய ஆதரவு எப்பயுமே பாக்குக்கு சாதகமாக தான் இருந்திருக்குது. ஸோ ஐநா சபையில் பாக்குக்கு சாதகமாக ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் டிப்ளமசியில் பாக்குக்கு உதவி செய்யறதாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே துருக்கி பாக்குக்கு ஆதரவாகவே இருந்துகிட்டு வந்துச்சுங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் துருக்கிக்கு எதிராக களமிறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சைப்ரஸ் விஷயத்தில் துருக்கிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் நீ என்னோட காஷ்மீர் விஷயத்தில் தலையிடுற மாதிரி நான் சைப்ரஸ் விஷயத்தில் தலையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைப்ரஸ் நாட்டுக்கு ஆதரவாக துருக்கிக்கு எதிராக டிப்ளமேட்டிக்கலாக தலையிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உரசல் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுங்க. சரிப்பா, அப்போ இதனால தான் துருக்கி அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக பாக்குக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. என்னதான் காஷ்மீர் விஷயத்தில் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உரசல் இருந்தாலும் இந்த மாதிரி நேரடியாக ஆயுதங்களை சப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த உரசல் அப்படிங்கிறது தீவிரம் அடையலை. சரி, அப்புறம் எங்கே இந்த உரசல் இவ்வளோ பெரிய ஒரு தீவிர நிலையை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்மேனியா அசர்பைஜான் மோதல்ல தாங்க. ஸோ துருக்கியும் அசர்பைஜானும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நட்பு நாடுகள். ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இந்த அர்மேனியாங்க. ஸோ இப்போ துருக்கியை பொறுத்த வரைக்கும் அசர்பைஜான் அப்படிங்கிறது அவர்களுடைய கனவுக்கு ரொம்ப முக்கியமான நாடு. காரணம், இந்த துருக்கி அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாட்டையும் ஆசிய நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு தரைவழி பாதை அப்படிங்கிறத இந்த நாடுகள் வழியாக உருவாக்க முடியும். இது இந்த ரெண்டு நாடுகளுக்குமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத கொடுக்கும். ஆனால் இந்த ரெண்டு நாடுகளுடைய இந்த பொருளாதார கனவுக்கு குறுக்க தடையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியா தாங்க. ஸோ அர்மேனியாங்கிறது என்னதான் சின்ன நாடாக இருந்தாலும் கரெக்டாக துருக்கிக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில போய் உட்காந்துருச்சுங்க. ஸோ துருக்கியிலிருந்து எது அசர்பைஜானுக்கு போகணும்னாலும் அர்மேனியா வழியாக தான் போயாகணும், அசர்பைஜான்லேருந்து துருக்கிக்கு போகணும்னாலும் அர்மேனியா வழியாக தான் போயாகணும். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளும் சுற்றிக்கிட்டு ரஷ்யா வழியாக தான் போகணும், இல்லை ஜார்ஜியா வழியாக தான் போகணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால அர்மேனியா இருக்கிற வரைக்கும் இங்கே ஒரு பொருளாதார பாதை அப்படிங்கிறத துருக்கி நினைக்கிற மாதிரி ஏற்படுத்த முடியாது. அதே மாதிரி அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் பார்த்தீங்கன்னா நாகோர்னோ கரோபாக் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய சண்டை அப்படிங்கிறது கடந்த பல வருடங்களாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளாதார பாதை அர்மேனியா வழியாக போச்சு அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையில் அசர்பைஜான் அதன் பிறகு அர்மேனியாவுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் இணைத்து ஒரு பாதை அமைக்கப்பட்டு அதில் நல்ல ஒரு பொருளாதார போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதன் பிறகு நாகோர்னோ கரோபாக் விஷயத்தில் அசர்பைஜான் பிரச்சனை பண்ணுச்சு அப்படிங்கும் பொழுது அர்மேனியா இந்த பாதையை நான் கேன்சல் பண்ணிடுவேன், இதை நான் தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்லி அசர்பைஜானை மிரட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுடைய எண்ணத்துக்கு அர்மேனியா குறுக்க தடையாக இருந்ததுனால இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அர்மேனியாங்கிற நாடே இந்த மேப்பில் இருக்கக்கூடாது, இது குட்டி நாடு, இதை நம்ம கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் துருக்கி மற்றும் அசர்பைஜானினுடைய எண்ணம். ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு அசர்பைஜான் அரசாங்கம் அர்மேனியா மேலே ஒரு சின்ன லெவல் ஒரு போர் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் இந்த நாகோர்னோ கரோபாக் அப்படிங்கிற பகுதியை ஓரளவுக்கு அசர்பைஜான் கேப்சர் பண்ணிடுறாங்க.
அதன் பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு போர் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த போரினுடைய முடிவில் அசர்பைஜான் இந்த நாகார்னோ கோரோபாக் அப்படிங்கிற அர்மேனிய பகுதியை கம்ப்ளீட்டாகவே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் மற்றும் துருக்கியினுடைய கனவு அப்படிங்கிறது அவங்க நினச்ச பாதையில் நகர ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி அர்மேனியா விட்டுக்கிட்டே போனாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போரை நடத்தி மொத்த அர்மேனியாவையும் அசர்பைஜானும் துருக்கியும் வந்து பங்கு போட்டுக்குவாங்க. அதன் பிறகு அர்மேனியாங்கிற ஒரு நாடே மேப்ல இருக்காது. இவங்களுக்கும் இங்க ஒரு பொருளாதார பாதை அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுல எந்த சிக்கலும் இருக்காது. அதை விட முக்கியமா ஒன்ஸ் இந்த பாதை ஏற்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா துருக்கிக்கு ஐரோப்பிய கண்டத்திலையும் சரி ஆசிய கண்டத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த இடத்துல தாங்க நிலைமை ரொம்ப சிக்கலாக மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த அர்மேனியாங்கிற நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி அலையன்ஸான CSTOவினுடைய ஒரு உறுப்பினர். அதாவது எப்படி நேட்டோ அமைப்பு இருக்குது இல்லையா, ஒரு நாடு மேலே தாக்குதல் நடத்தினா எல்லா நாடுகளும் அந்த நாட்டு மேலே போரை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த CSTO அமைப்பு கீழே இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யா பாதுகாப்பு அப்படிங்கிறத வழங்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு அசர்பைஜான் அர்மேனியா மேலே ஒரு போரை அறிவித்த பொழுது அர்மேனியா போயிட்டு ரஷ்யாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவன் என் மேலே போரை அறிவிச்சிட்டான், எனக்கு தேவையான பாதுகாப்பை கொடு அப்படின்னு சொல்லி. ஆனால் ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த உதவியை செய்ய மறுத்துடுறாங்க. கம்ப்ளீட்டாகவே இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி நின்றுறாங்க. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் கம்ப்ளீட்டாகவே இந்த நாகர்னோ கோரோபாக் அப்படிங்கிற பகுதியவே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ரஷ்யா அதனால் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கி நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா INSTC அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் அப்படின்னு சொல்லி இந்தியாவையும் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டு இருக்குது இல்லையா, அந்த ஒரு பாதை அசர்பைஜான் வழியாக தாங்க போகுது. அந்த ஒரு பாதை ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாதை, ஆசிய நாடுகள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒருவேளை இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்தில் தலையிட்டோம் அப்படின்னா அசர்பைஜானினுடைய நட்பை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த விஷயத்திலிருந்து ஒதுங்கி நின்றுறாங்க. ஸோ இந்த INSTC அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரஷ்யா ஒன்ஸ் ஒதுங்கி நின்னதையுமே பார்த்தீங்கன்னா அர்மேனியாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சு போயிடுது, இந்த கான்ஃப்ளிக்டில் நமக்கு புதுசாக ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது தேவை, ரஷ்யாவை நம்பி இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளவு காலமாக அர்மேனியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் தேவையான ஆயுதங்கள், டிஃபென்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்யாவே இந்த விஷயத்தில் தலையிட மறுத்துட்டதுனால வேறு யார்ட்டையாச்சும் இருந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்ம வாங்கணும், ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த இடத்துல தாங்க இந்தியா உள்ள நுழையுது. ஸோ அர்மேனியாவுக்கு அப்போ கண்ணில் கிடச்ச பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்திய அரசாங்கமும் அர்மேனியாவுக்கு அசர்பைஜானுக்கு எதிராக தேவையான ஆயுதங்கள் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்லேருந்து பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் வரைக்கும் பல விஷயங்கள் அப்படிங்கிறத இந்தியா சார்பில் அர்மேனியாவுக்கு கொடுக்கப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமாக அர்மேனியாவோட டாப் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டராக ரஷ்யா தாங்க இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இந்தியா தான் நம்பர் 1 பொசிஷனில் போய் உட்காந்துருக்குது. அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இந்தியா சார்பில் அர்மேனியாவுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும், ஏன்பா ரஷ்யா இந்த மாதிரி இந்த விஷயத்தில் தலையிடாமையே இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக துருக்கியினுடைய செல்வாக்குன்றது இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துடும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இருக்கிற ஒரு வர்த்தக பாதை இந்த வழியாக போகுது. அதை விட முக்கியமாக ரஷ்யாவினுடைய INSTCயும் இந்த வழியாக போகுது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு இங்கே துருக்கியை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் வெயிட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. ஸோ இவ்வளவு நாளாக அர்மேனியா இருந்தாங்க, இப்போ அர்மேனியாவும் ரஷ்யா எங்களுக்கு வேணாம், நாங்கள் வெஸ்டர்ன் பக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆபத்தில் முடிஞ்சிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அர்மேனியா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க கிளவராக இந்தியா இந்த விஷயத்தில் களமிறங்கி இருக்குது. ஸோ இவ்வளவு நாளாக நீ ரஷ்யா கிட்டேருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வேணுங்கிற அளவுக்கு வாங்கினில்ல, இனிமேல் அதெல்லாம் ஏன்ட்டு வாங்கிக்கோ, நீ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த இந்தியா கேப்சர் பண்ணிருச்சுங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இங்கே என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அர்மேனியாவுக்கிட்ட இருந்த இன்ஃப்ளூயன்ஸை ரஷ்யா இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்தியா மூலமாக ரஷ்யாவுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து நீடிக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அசர்பைஜானுக்கும் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்குது. ஸோ அர்மேனியாவை தனக்கு எதிரான ஒரு கவுண்டர் வெயிட்டாக இந்தியா இந்த பிராந்தியத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அசர்பைஜான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஆயுதங்கள்லாம் ரொம்ப சீப் குவாலிட்டி, போர் குவாலிட்டி, அதெல்லாம் வந்து போருக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி விமர்சனம் பண்ண அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் இன்டைரக்டாக தன்னுடைய நட்பு நாடுகள் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அர்மேனியாவுக்கு நீங்கள் எவ்வளவு ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அதே அளவுக்கான ஆயுதங்களை எங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணுங்கள், நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இன்டைரக்டாக நீங்கள் வந்து அர்மேனியாவுக்கு இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம், அந்த டீலை நாங்கள் உங்களுக்கு தர்றோம், எங்ககிட்ட இருந்து அதை விட அதிகமான டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் தாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா உன் ஆஃபர்லாம் எனக்கு வேணாம், நான் அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே காசை விட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் எப்படியாச்சும் இந்தியாவை இந்த விஷயத்தில் கட் பண்ணி விட அசர்பைஜான் இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க. இந்தியா அதை அசால்ட்டாக வந்து உதறி தள்ளிட்டு தொடர்ந்து அர்மேனியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ இதனால தாங்க இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில் இப்போ போர் ஏற்பட்ட பொழுது அசர்பைஜானும் துருக்கியும் ஒரே சேர பாக்குக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. துருக்கியும் கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பாக்குக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனால் துருக்கியினுடைய எல்லா ஆயுதங்களையும் இந்தியா அப்படியே சுக்குநூறாக நொறுக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் துருக்கியினுடைய 2 ஆப்ரேட்டர்ஸும் இந்த ஒரு தாக்குதலில் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ துருக்கிக்கே டைரக்ட் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த போரில் ஏற்பட்டிருக்குது. ஸோ துருக்கி தன்னுடைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். கண்டிப்பாக இந்த விஷயம் இதோட முடிய போகிறது கிடையாது. தொடர்ந்து இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் கவுகசஸ் பகுதியில், அதாவது அர்மீனியா அசர்பைஜான் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் விரிவடைய தான் போகுது. ஸோ இது எப்படி எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துருக்கியினுடைய ஆதிக்கத்தை இந்த கவுகசஸ் பிராந்தியத்தில் இந்தியா கட்டுப்படுத்துமா? அர்மேனியா அந்த பிராந்தியத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக உருமாறுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.